அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்லாமிய மார்க்கத்தோட மிக முக்கியமான ஒரு அடிப்படை அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி தான். அதாவது வழிகாட்டும் தோற்றுவாய். உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பல முறை உச்சரிக்கிற இந்த சின்ன அத்தியாயத்துக்குள்ள ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நெறிப்படுத்துற அளவுக்கு எவ்வளவு பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கறத இந்த விளக்கத்தின் மூலமா நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்வோம்? தீய சக்திகள்கிட்ட இருந்து ஒரு பாதுகாத்து தேடுவோம். இறைவனோட பேரை சொல்வோம் இல்லையா? அப்படித்தான் இதுவும் தொடங்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது, சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஆரம்ப வார்த்தைகள் ஒரு அற்புதமான நுழைவு வாயில் மாதிரி செயல்படுது. நம்ம மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் ஒதுக்கிட்டு எல்லையற்ற கருணையாளனான அந்த படைத்தவனோட நாம நேரடியா பேச போறோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஆன்மீக உணர்வை இது உடனடியா நமக்குள்ள உருவாக்குது. இந்த அத்தியாயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க இது ஒரு 3 முக்கிய தூண்களை நாம பிரிச்சு பார்க்கலாம். முதல் பகுதி இறைவனோட தன்மைய பத்தி பேசுது. 2வது பகுதி வணங்குபவரோட உறுதிமொழிய பத்தி சொல்லுது. 3வது பகுதி நேர்வழிக்கான ஒரு முக்கியமான பிரார்த்தனையா அமையுது. வெறும் சில வார்த்தைகளுக்குள்ள இந்த 3 ஆழமான கருப்பொருள்களுக்கு நடுவுல எவ்வளவு நேர்த்தியாவும் லாஜிக்காவும் இந்த அத்தியாயம் பயணிக்குதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இது ஏதோ சாதாரண வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது, ஒரு மனித மனதோட படிப்படியான ஆன்மீக பயணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இறைவனை புகழ்வது. இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. சாதாரணமா நம்ம பிரார்த்தனை செய்யும் போது எடுத்த உடனே நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டுதான் தொடங்குவோம் இல்லையா? ஆனா இந்த அத்தியாயம் அப்படி தொடங்கல. மாறாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு முழுமையான புகழ்ச்சியோட தொடங்குது. அதாவது அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்ப்பவனான அல்லாவுக்கே உரித்தானது. ஒரு சிறப்பான உரையாடல் எப்பவுமே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட உயர்ந்த நற்பண்புகளை போற்றுவதிலிருந்து தான் தொடங்கும் அப்படிங்கிறத இது ஆணித்தரமா காட்டுது. இது சாதாரண புகழ்ச்சி இல்லைங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த இறைவனோட மகத்துவத்தையும் அவனுக்கு முன்னாடி நாம எவ்வளோ சாதாரணமானவங்க அப்படிங்கிற நம்ம நிலையையும் இது மிக தெளிவா உணர்த்துது. அதுக்கடுத்து வர்றது அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இந்த 2 அரபு வார்த்தைகளுமே ரஹ்மா, அதாவது கருணை அப்படிங்கிற ஒரே அடிப்படை வேர்ச்சொல்லிலிருந்து வந்தவைதான். ஆனா ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லணும்? இது நிச்சயமா தற்செயலானது கிடையாது. அர் ரஹ்மான் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம கிடைக்கிற பரந்த கருணைய குறிக்குது. அர் ரஹீம் அப்படிங்கிறது குறிப்பா இறைவனை நம்புறவங்களுக்கு வழங்கப்படுற ஆழமான தொடர்ச்சியான அன்பை குறிக்குது. அளப்பரிய அதிகாரத்தை கொண்ட இறைவன் எப்பவுமே ரொம்ப கடுமையானவன் கிடையாது. அவனோட மிக முக்கியமான பண்பே கருணை தான் அப்படிங்கிறத இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இறைவனோட எல்லையற்ற கருணைய பத்தி பேசின உடனேயே இந்த அத்தியாயம் மாலிக் யௌமித்தீன் அப்படின்னு தொடருது. அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி. இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் இருக்கு. இறைவன் ரொம்ப கருணையானவன் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப மெத்தனமா இருந்துடக்கூடாது. ஒரு நாள் நாம எல்லோரும் நம்ம செஞ்ச செயல்களுக்கு பதிலளிச்சே ஆகணும். அந்த இறுதி தீர்ப்பு நாளோட முழுமையான அதிகாரமும் அவன்கிட்ட மட்டுமே இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை இது நமக்கு நினைவூட்டுது. எல்லையற்ற கருணையும் அதே சமயம் உறுதியான நீதியும் எவ்வளவு சரியா பேலன்ஸ் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ 2வது பகுதிக்கு வரும். இது வழிபாடும் உதவியும் தேடுறது பத்தினது. இதுவரைக்கும் இறைவனோட மேலான பண்புகளை பத்தி ஒரு 3ஆம் நபரோட பார்வையிலிருந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ திடீர்னு ஒரு நேரடி தொடர்புக்கு மாறுது. இது ரொம்ப நெருக்கமான ஒரு உரையாடலா மாறுதுன்னு சொல்லலாம். நாம இப்போ இறைவனை நேரடியா பார்த்து பேச தொடங்குறோம். இயாக்கா நபுது இயாக்கா நஸ்தயீன். அதாவது உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இந்த வார்த்தைகளோட அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாங்கள் உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றதை விட உன்னை மட்டுமே அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்மோட வணக்கமும் நம்ம நம்பிக்கையும் அந்த ஏக இறைவனுக்கு மட்டுமே அப்படிங்கறத ஆணித்தரமா உறுதிப்படுத்துற ஒரு சமரசமற்ற சத்திய பிரமாணம். இந்த ஒரு சின்ன வசனத்துல இருக்கிற லாஜிக்கான ஓட்டத்தை பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க. ஒரு பக்கம் பக்தி, மறுபக்கம் சார்புத்தன்மை. உன்னை மட்டுமே வணங்குகிறோம் அப்படின்னு நாம இவ்ளோ பெரிய உறுதி அளிக்கும் அதே வேளையில
மனிதர்களாகிய நாம ரொம்ப பலவீனமானவங்க. அந்த உறுதியை காப்பாத்துறதுக்கே நமக்கு இறைவனோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. அதனாலதான் உடனே அடுத்த வரியிலே உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு கேக்குறோம். நம்ம சொந்த பலவீனத்தை உணர்ந்துகிட்டு அந்த பக்தியை தொடர்ந்து நிலைநிறுத்த இறைவனோட பலத்தையும் ஆதரவையும் கேட்கிற அந்த மனத்தாழ்மைய இந்த அமைப்பு ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. இப்போ நம்ம 3வது மற்றும் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் நேரான பாதைக்கான கோரிக்கை. இவ்ளோ நேரம் இறைவனோட மகத்துவத்தை புகழ்ந்து நாம தயார் செஞ்சது எல்லாமே ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறதுக்காக தான். இதுதான் இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தோட மைய புள்ளியே. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அதாவது எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. பணம், பதவி, உலக இன்பங்கள் இது எதையுமே நாம இங்க பிரதானமாக கேட்கல. மாறாக தெளிவான நிலையான வழிகாட்டுதலை கேட்கிறோம். மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய சவாலே எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு நடுவுல சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதுல சறுக்காம உறுதியா நடக்கிறது தான் இல்லையா? அந்த இலக்கை அடைய எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான வழியை காட்டுமாறு இறைவன் கிட்ட நாம வைக்கிற மிக அவசரமான பிரார்த்தனை தான் இது. சரி, அந்த நேரான பாதை எது? அது அடுத்த வசனம் ரொம்ப தெளிவா பிரிச்சு விளக்குது. முதல்ல சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அதாவது எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. இதுதான் நாம தேடுற, நாம போக வேண்டிய பாதை. அதே சமயம் நாம தவிர்க்க வேண்டிய 2 பாதைகளையும் சுட்டிக்காட்டுது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, வழி தவறியவர்களின் வழியும் அல்ல. உண்மையை தெரிஞ்சோம் திமுறால அதை நிராகரிச்சு இறைவனோட கோபத்துக்கு ஆளானவங்க, அப்புறம் சரியான வழிகாட்டுதல் இல்லாம அறியாமையால வழிகெட்டு போனவங்க. இந்த 2 பேரோட தவறான பாதையிலையும் நம்மள போக விடாம பாதுகாக்குமாறு கேட்கிற ஒரு அற்புதமான பகுத்தாய்வு இது. இப்போ நாம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதுவரைக்கும் பார்த்ததை ஒட்டுமொட்டமா பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவோட கட்டமைப்பு எவ்வளவு நேர்த்தியாவும் உளவியல் ரீதியாவும் டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இது முதல்ல இறைவனோட எல்லையற்ற கருணையையும் முழுமையான அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்றதுல தொடங்குது. அப்புறம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான பிரத்யேகமான பக்தி மற்றும் சார்பு உறவை ஏற்படுத்துது. கடைசியா சரியான பாதையில தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வழிகாட்டுதலை மன்றாடி கேக்குது. இறைவனை பத்தின பிரமிப்புல ஆரம்பிச்சு முழுமையான பக்தியா மாறி கடைசியில வழிகாட்டுதலுக்கான ஒரு ஆழமான கோரிக்கையா இது முழுமையடையுது. நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களோட பிரார்த்தனையில திரும்ப திரும்ப ஓதுற இந்த சுருக்கமான ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள் அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதையை எப்படி வடிவமைக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எப்படி வாழணும், யார்கிட்ட கேட்கணும், எதை கேட்கணும் அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நாம உச்சரிக்கிற இந்த வார்த்தைகள் உண்மையிலேயே உங்களோட அன்றாட செயல்களையும் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதையையும் நெறிப்படுத்துதா, இல்ல வெறும் ஒரு சடங்கா மட்டும் நின்றுகிட்டு இருக்கா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது போன்ற மற்றொரு சிறப்பான விளக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.